தமிழக வெற்றி கழகமும் அவங்களுடைய முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில இருந்து துவங்கி இருக்காங்க. இந்த தேர்தல் பரப்புரைன்றது எந்த அளவுக்கு சார் நடந்தது? நீங்களே பார்த்துட்டீங்க. மக்களே சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றி உலா. அதாவது எப்படி சொல்லணும்னா 2026 விஜயண்ணா ஜெயிக்க போறத ஒரு மாபெரும் வெற்றி விழா நகர்வலமாக பல்லாக்குல தூக்கிட்டு ராஜா போர்ல ஜெயிச்சு வந்தான்னா அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடும்ல, மன்னன் ஜெயிச்சுட்டு வரும்போது. அந்த மாதிரி நேத்திக்கு நீங்கள் தடுத்தும், அந்த அரசாங்கம் தடுத்தும் மக்கள் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ரோட் ஷோ நடத்திட்டாங்க. ஸோ இது அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 13 கிலோமீட்டர் 5 மணி நேரம் அவர் கூடவே அவர் இருந்த இடத்துல நின்று பேசிட்டு, அவர் காத்தால 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு அவர் வீட்டு விட்டு கிளம்பும் போது, ஆனால் காலையில் 8 மணிக்கே அந்த அவர் பேசுகிற இடத்துக்கு அவ்வளோ பேர் நின்னாங்க. ஆனால் அவர் சேர்ந்து சாயங்காலம் மாலை 4 மணி ஆயிடுச்சு. அந்த 4 மணி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருந்துச்சு. இது போக இரவு 9 மணிக்கு அரியலூர் போறாரு. அரியலூர்லயும் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது, வந்த கூட்டம். அதை முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு பெரம்பலூர் போறாரு. பெரம்பலூர்லயும் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது.